வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜேர்னல் ஆர்ட்க்கான டூடில் ஆர்ட் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோவோட லிங்க்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீனாவும் நான் அந்த வீடியோவ குடுத்துருக்கேன். நீங்க வேணும்னா அத கிளிக் பண்ணி கூட நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்பவும் சிம்பிளான டூடில்ஸ் தான். ஜேர்னல் ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, சின்ன சின்ன டூடில்ஸ் வரையறதுக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இது புல்லட் ஜேர்னலுக்கான பேனர் ஐடியாஸ். ரொம்ப சிம்பிளானது. நான் ஒரு ஒயிட் பேப்பர்ல ஜெல் பென் யூஸ் பண்ணிட்டு நான் வரைய போறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து நல்லா வரைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஜெல் பென்னோ அல்லது பெர்மனன்ட் மார்க்கர், சிடி மார்க்கர் இல்லன்னா பிட் பென் இந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணி நீங்க டிராயிங் பண்ணிக்கோங்க. இப்போ பேனர் ஐடியாஸ்ன்னு நான் சும்மா எழுதியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டூடில்ஸ் எல்லாம் நீங்க வரைஞ்சதுக்கப்புறம், இதில வந்து நீங்க கலர் பென்சிலோ அல்லது ஸ்கெட்சோ இல்லன்னா மார்க்கரோ யூஸ் பண்ணிட்டு கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹைலைட்டர்ஸும் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் வரைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து கலர் பண்ணியும் காமிச்சிருக்கேன். இது புல்லட் ஜேர்னலுக்கான பேனர் ஐடியாஸ்ங்கிறதுனால, இதில மேக்ஸிமம் என்ன வரும்னா, நோட்டீஸ் போர்ட் மாதிரி, ஒயிட் போர்ட் மாதிரி, ரைட்டிங் பேட், ஹேங்கிங் போர்ட், என்வலப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில இருக்கும். இது எல்லாமே வரையறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சிம்பிளான பேனர்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சர்க்கிள் ஷேப்ல பேனர் ஐடியாஸ் பார்க்க போறோம். சின்ன சைஸ்ல வளையல் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான சைஸ்ல பேங்கிள் இல்லைங்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபிக்ஸாட்டிவ் பாட்டில் எடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இல்லைனா உங்ககிட்ட காம்பஸ் இருந்ததுன்னா காம்பஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 12 சர்க்கிள் வர மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டூடில்ஸ் வரையறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிளானதுங்க. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாவே வரையறதுக்கு வரும்.
டூடில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.